அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் அது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பெயர்களுக்கும் நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கும் நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த ஜெயசித்ரா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே போட்டோரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டில் விளக்கங்களை தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸான ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். ஜெயசித்ரா என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு ஆடை அலங்கார மேக்கப் பிரியராக இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி எடை போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு ஈகோ குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஆறாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு ஒன்றும் உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார், அப்படி இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது. எட்டாவது பாயிண்ட்டு சாப்பிட்ட சாப்பாடு புளிச்ச ஏப்பம் அசிடிட்டி பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். ஒன்பதாவது பாயிண்ட்டு ஹீட்டான பாடிங்க உங்களுக்கு. அதன் காரணமாக அடிக்கடி தலைவலி அல்லது கண்ணெரிச்சல் அல்லது வயிறு அடிக்கடி வலிக்கிறதுலாம் உங்களுக்கு இருக்கும். 10வது பாயிண்ட்டு உங்களுக்கு பிரசவ காலத்தில் சிசேரியன் டெலிவரியே நடக்கும். 11வது பாயிண்ட்டு கொஞ்சம் டாமினேஷனாக இருப்பீங்க, அதிகாரம் பண்ணுவீங்க, உங்கள் சொல் பேச்சு கேட்டு தான் நடக்கும்னு நினைப்பீங்க. 12வது பாயிண்ட்டு யார்ட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, கொடுத்த பணம் திரும்பாமை பிரச்சனை உண்டு. 13வது பாயிண்ட்டு சாப்பிட்ட சாப்பாடு புளிச்ச ஏப்பம் அசிடிட்டி பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். 14வது பாயிண்ட்டு சொந்த வீடு யோகம் உண்டு. 15வது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை இருக்குங்க. 16வது பாயிண்ட்டு எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க. 17வது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயம் மனசு நிம்மதியே உங்களுக்கு இருக்காதுங்க. 18வது பாயிண்ட்டு கேஸ்ட்ரிக் பிரச்சனை உண்டு. 19வது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினச்ச மனக்கவலை இருக்கும். ஒன்று ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசு நமக்கு கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசு ஃபியூச்சர் நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். 20வது பாயிண்ட்டு திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்று நிர்பந்திக்கப்பட்ட திருமணமோ, அல்லது எதிர்பாராத நேரத்தில் திருமணமோ, அல்லது திருமணம் நடக்கிற சமயத்தில் ஒரு நெருக்கடியோ, அல்லது லவ் மேரேஜோ கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். 21வது பாயிண்ட்டு கணவர் எமோஷனல் டைப்பாக இருப்பார். 22வது பாயிண்ட்டு உங்கள் அப்பா உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் திரித்திருப்பனமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார். ஸோ அது பித்ரு சாபங்க, அவசியம் திரித்திருப்பங்களை கொடுக்கணும். இதனால் பாதிப்புகள் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும், கவனமாக இருக்கணுங்க. 23வது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க. 24வது பாயிண்ட்டு கௌரவமான வேலை, கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும். இல்லை சார் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், வேலைக்கு போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் உங்கள் ராஜ்யம் தாங்க இருக்கும், உங்கள் அதிகாரம் தான் இருக்கும், உங்கள் முடிவு தான் ஃபைனலாக இருக்கும். உங்களை மீறி உங்கள் கணவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கவர்மெண்ட் ஜாப்போ அல்லது ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு அதிகாரியாக நீங்கள் இருப்பீங்க. 25வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலிக்க நிற்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. இத்துடன் ஜெயசித்ரா என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. பேரை வச்சே 25 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.